இந்த வீட்டில் வேலை பார்க்குற அம்மா ஒரு கண்ணாடி கிளாஸை தொடச்சிட்டு இருக்கப்போ கை தவறி கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இதை பார்த்த ஓனர் லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, இப்பெல்லாம் சரளா அம்மாவால் வேலை செய்யவே முடியலங்க, வேலைக்கு ஆள் சொல்ல சொன்னேனே சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட வேலைக்கார அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. கீழே செக்யூரிட்டி கிட்ட சொல்லுங்க, அவர் வேலைக்கு ஆள் அனுப்புவார்னு சொல்றாங்க. அந்த லேடியோட வீட்டுக்காரரும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்க பையன் வரவும் வேலைக்கார அம்மா அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து சொந்த பேரம் போல அவனுக்கு நெத்தில கிஸ் பண்ணி அனுப்புறாங்க. போறப்போ அப்பாவும் பையனும் அவங்களுக்கும் பாயமானு சொல்லிட்டு போறாங்க. இவங்களை பிரிய போறமேனு நினைச்சு யாருக்கும் தெரியாம சரளம்மாவும் அலறாங்க. அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா செக்யூரிட்டி அனுப்புனதா ஒரு பொண்ணு வந்திருக்கா. என்னென்ன வேலை தெரியும், எங்க இருக்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு கேட்டதும் நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேர் இருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ அது யாருன்னு கேட்டதும் அதுவா சரளா அம்மா. அவங்க இடத்துக்கு தான் நீ வர போறேன்னு சொன்னதும் இவங்க மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஆனா அவங்க மேற்பார்வையில தான் நீ வேலை பார்க்க போற. அவங்க தான் என் ஹஸ்பண்ட சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்க. இப்போ என் பையனையும் நல்லா பாத்துக்கிறாங்க. என் ஹஸ்பண்டும் பையனும் 2 பேருமே அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு, முன்ன மாதிரி எல்லாம் வேலை பார்க்க முடியல. அதனால தான் உன்னை வேலைக்கு வர சொன்னேன்னு சொல்றாங்க. அவங்க என் பையனை மட்டும் பார்த்துப்பாங்க, மற்ற எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரளா அம்மா சந்தோஷத்துல கண் கலங்குறாங்க. என்னதான் வேலை செய்ய வந்தவங்களா இருந்தாலும் ஃபேமிலியில ஒருத்தரை ட்ரீட் பண்றது வர ஓகே, ஆனா அவங்களால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி இன்னொரு ஆள் போட்டு அவங்களையும் நல்லா பாத்துக்கிறது எல்லாம் சூப்பருங்க. உண்மையாலுமே சரளம்மா இந்த ஃபேமிலி கிடைக்க கொடுத்து வச்சவங்க தான். இதுல நன்றி மறக்காத அந்த ஃபேமிலியை தான் பாராட்டணும். இதுல யார் பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த லேடியா இல்ல சரளம்மாவா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.